இந்த பூமியின் வரலாற்றில் எபிடமிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தொற்று நோய்களும் பேண்டமிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கொள்ளை நோய் பரவல்களும் மனித வரலாற்றை செப்பனிட்டு வடிவமைத்த சந்தர்ப்பங்கள் ஏராளம் இருக்கின்றன. மனிதனின் கண்களுக்கு சற்றுமே தெரியாத வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் பங்கசுகளும் மனித வரலாற்றின் போக்கையும் இந்த உலக ஒழுங்கையும் அவ்வப்போது தீர்மானித்திருந்தன என்பதை வரலாற்றின் சில பக்கங்களை திருப்புகின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றில் 14ஆம் நூற்றாண்டில் இந்த பூமி சந்தித்தது போன்றதொரு தொற்று நோய் மனித வரலாற்றில் இதுவரை தோன்றவில்லை என்று கூறும் அளவுக்கு மிகவும் கொடியது. மனித இனத்தை மரணத்தின் விளிம்புக்கு கொண்டு சென்ற அந்த கொள்ளை நோயின் பெயர் பிளாக் டெத். ஆயிரத்தி 347 ஆண்டு முதல் 1351 ஆண்டு வரையிலான அந்த 4 வருடங்கள் என்பது மனித வரலாற்றில் மனித இனம் அதிகம் துன்பப்பட்ட, மிக மிக அதிகமாக அச்சப்பட்ட ஒரு காலம் என்று கூறலாம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு மரணம் ஒன்றே நிச்சயமாக இருந்தது. மாயாணங்கள் பிணங்களால் நிறைந்து கொண்டிருந்தன. நகரங்கள் மாயாணங்களாக மாறிக்கொண்டிருந்தன. அந்த அளவிற்கு பிணங்கள், திரும்பிய பக்கமெல்லாம் பிணங்கள். எதிர்காலம் பற்றிய எந்தவித நம்பிக்கையும் இல்லாத ஒரு கொடூரமான காலத்தை, அனுபவத்தை மனித இனம் சந்தித்த ஒரு நேரம் என்று அதனை குறிப்பிடலாம். ஆயிரத்தி 347 ஆண்டு முதல் 1351 ஆண்டு வரை ஐரோப்பாவையும் மத்திய ஆசியாவின் பல பகுதிகளையும் மிக கடுமையாக தாக்கிய இந்த கொள்ளை நோயால் 75 முதல் 200 மில்லியன் மக்கள் இறந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பா தனது மொத்த சனத்தொகையில் 60% சனத்தொகையை இந்த கொள்ளை நோய்க்கு பலி கொடுத்திருந்ததாக பிரபல வரலாற்றாசிரியர் பிலிப் டைலீடர் தெரிவித்திருந்தார். உலக சனத்தொகையில் ஏற்பட்ட இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு சுமார் 200 வருடங்கள் எடுத்ததாக சுட்டி காண்பிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள். சீனாவில் இருந்து பட்டு பாதை ஊடாக முதலில் கிரீமியாவுக்கும், அங்கிருந்து மத்திய கிழக்கு ஐரோப்பா முழுவதும் பரவி பின்னர் பிரித்தானியாவுக்கு இந்த பிளேக் கொள்ளை நோய் பரவியது. கருப்பு எலிகள் மூலமாகவே இந்த கொள்ளை நோய் பரவியதால் கருப்பு மரணங்கள், அதாவது பிளாக் டெத் என்று இந்த சம்பவம் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. முதலில் காய்ச்சல் ஏற்படும், தொடர்ந்து வாந்தி வரும். உடல்களில், குறிப்பாக கைகளில், கை அடுக்குகளில் திடீரென்று கருமை நிற தடிப்புகள், வீக்கங்கள் ஏற்படும். இதுதான் அந்த கொள்ளை நோயின் அறிகுறி. இந்த அறிகுறிகளுடன் சேர்த்து நிமோனியா போன்ற ஒரு வகை ஜலதோஷம் ஏற்பட்டுவிடும். நோய் அறிகுறி ஏற்பட்டு 4 அல்லது 5 நாட்களில் அந்த நபர் இறந்து விடுவார். நோய் வந்தவரை தொட்டவர், நோய் வந்தவரின் ஆடைகளை தொட்டவர், அருகில் சென்றவர் அனைவருக்கும் அந்த கொடிய நோய் தொற்றிவிடும். ஒருவருக்கு இந்த பிளேக் நோய் ஏற்பட்டால் அவருக்கு எந்த மருந்தும் இல்லை. அநேகமாக மரணம் என்கின்ற முடிவு மாத்திரம்தான். ஐரோப்பா முழுவதும் ஆடிப்போய்விட்டது. மனிதர்களை ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கொன்றொழித்தபடி மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்த அந்த நோயை தடுத்து நிறுத்த யாராலும் முடியவில்லை. கொள்ளை பரவலின் வேகத்திற்கு நின்று பிடிக்க எந்த மார்க்கமும் இருக்கவில்லை. ஓடுவதைத் தவிர மனிதர்களுக்கு
வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. குடும்பத்தை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, ஊரை விட்டுவிட்டு, ஏன் மனிதத்தையே விட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் மனிதர்கள். ஒரு பிள்ளைக்கு பிளேக் தொற்று ஏற்பட்டதா மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் பெற்றாருக்கு. தொற்று ஏற்பட்ட பிள்ளையை கைவிட்டுவிட்டு மிகுதியானோர் வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஊருக்கு ஓட ஆரம்பித்தார்கள். மனைவிக்கு தொற்றா பிள்ளைகளுடன் வெளியேறி விடுவார் கணவர். கைவிடப்பட்ட தாய் இறந்தது கூட தெரியாமல் பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தைகள், அழுவதற்கு கூட யாருமில்லாமல் மொத்தமாகவே மரணத்தை தழுவிய குடும்பங்கள், நோயாளர்களை பராமரிக்க மாத்திரமல்ல, நோயால் மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட மனிதர்கள் இல்லாத ஒரு விசித்திரமான நிலை சுடுகாடாக மாறிவிட்டிருந்தது ஐரோப்பா. இந்த கொள்ளை நோயினால் இறந்தவர்களை ஆரம்பத்தில் பெட்டிகளில் அடைத்து மத அனுஷ்டானங்களை நடாத்தி மயானங்களில் புதைத்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல பரந்த வெளிகளில் நீண்ட குழிகளை அமைத்து உடலங்களை ஒன்றன் மீது ஒன்றாக கிடத்தி புதைத்து வந்தார்கள். காலப்போக்கில் மரணங்களின் வீதம் அதிகமாக இறந்தவர்களின் உடலங்களை கோட்டைச்சுவருக்கு வெளியே இருக்கும் பாதுகாப்பு குழிகளில் வீசி எறிந்து அந்த குழிகள் நிறைந்ததும் மண்ணினால் மூடிவிடுவார்கள். இதுபோன்ற புதைகுழிகளின் எச்சங்களை இன்றைக்கும் வெனிஸ், ரோம் நகரங்களில் காணலாம். இந்த காலகட்டத்தில் மனிதர்களை மற்றொரு இக்கட்டம் துரத்த ஆரம்பித்திருந்தது. பிளேக் கொள்ளை நோயின் பாதிப்புக்கு நிகராக பட்டினிச்சாவும் மனித இனத்தை வேகமாக துரத்திக் கொண்டிருந்தது. பொருட்களை கொள்ள விற்க யாருமில்லாத ஒரு நிலை. விளைந்த பயிரை அறுவடை செய்வதற்கு வேலையாட்கள் இல்லை, வேலை கொடுக்கவும் யாருமில்லை. பட்டினிச்சாவு ஒரு பக்கம் மனிதர்களை துரத்திக் கொண்டிருக்க, களவு, கொள்ளை, குற்றச்செயல்களும் மறுபக்கம் வேகமாக அரங்கேறிக் கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் மக்களை வழிநடாத்திக் கொண்டிருந்த கத்தோலிக்க தேவாலயங்கள் மூடப்பட்டிருந்தன. மதகுருக்கள் ஒன்று இறந்திருந்தார்கள், அல்லது தப்பியோடி இருந்தார்கள், அல்லது தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அரசர்கள் அரண்மனை கதவுகளை இறுக மூடிக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் மும்முரமாக இருந்தார்கள். காவலர்கள் இல்லை, நீதிபதிகள் இல்லை, ஆளுநர்கள் இல்லை, சட்டத்தை நிலைநாட்டும் கட்டமைப்புகள் முற்றாகவே சிதறுண்டு போயிருந்தன. விளைவு, பல மனிதர்கள் மிருகங்களாக மாற ஆரம்பித்திருந்தார்கள். அதுவரை கடவுள் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை சிதறுண்டு இதற்கும் அச்சப்படாத மனம் படைத்த ஒரு தரப்பாக மாறியிருந்தார்கள். களவு, கொள்ளை, பாலியல் வல்லுறவு, கொலை மிக மிக சாதாரணமாகவே நடந்து கொண்டிருந்தன. மரணம் நிச்சயமென்றாகிவிட்டிருந்த நிலையில் அனுபவித்து விட்டுத்தான் மரணிப்போமே என்று நினைத்த மக்கள் நீதி, நியாயம் என்று எதை பற்றியும் அக்கறைப்படாமல் முடிந்த அளவிற்கு அனுபவித்தார்கள், அளித்தார்கள். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் உற்று பார்த்தாக வேண்டியிருக்கின்றது. இந்த பிளாக் டெத் ஐரோப்பாவில் மனித உயிர்களுக்கு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி தேசங்களின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தது ஒரு பக்கம் இருக்க, சமூக மத கட்டமைப்புகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. குறிப்பாக கத்தோலிக்க மத கட்டுமானங்களில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுவதற்கும், அதுவரை இருந்து வந்த கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுவதற்கும் இந்த பிளேக் நோய் ஒரு காரணம் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா முழுவதுமே
கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கத்தின் கீழேயே இருந்து வந்தது. ஐரோப்பாவின் அரசியலிலும் கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் என்று ஐரோப்பா மக்களின் அன்றாட வாழ்வியலில் மிகவும் ஆதிக்கம் செலுத்திய ஒரு நிறுவனமாக கத்தோலிக்க திருச்சபை இருந்து வந்தது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் இந்த பூமியில் கடவுளின் பிரதிநிதி என்று கருதப்பட்டு வந்தார். போப்பாண்டவரின் கட்டளைகள், அவரது அறிவித்தல்கள் போன்றவற்றை கடவுளின் ஒரு குரலாகவே மக்கள் பார்த்து வந்தார்கள். அரசர்களும் அவ்வாறே போப்பாண்டவரை கருதி மரியாதை செலுத்தி வந்தார்கள். பிளேக் கொள்ளை நோய் கட்டுக்கடங்காமல் மரணங்களை மக்களுக்கு விளைவிக்க ஆரம்பித்த போது மக்களின் மிக மோசமான கண்டனத்திற்கு உள்ளான முதலாவது தரப்பு கடவுள் அல்ல, கத்தோலிக்க திருச்சபையே. கொள்ளை நோய் பரவ ஆரம்பித்த நேரங்களில் அது கடவுளின் தண்டனை என்று அந்த மரணங்கள் பற்றி போதித்து வந்தார்கள் கத்தோலிக்க மதகுருக்கள். பூமியில் அதிகரித்துவிட்ட பாவங்கள் காரணமாக கோபம் கொண்ட கடவுள் பாவிகளை தண்டிக்க இந்த கொள்ளை நோயை அனுப்பியதாகவும், இதுபோன்று பல தடவைகள் கடவுள் வாதைகளையும் கொள்ளை நோய்களையும் அனுப்பி மக்களை தண்டித்ததாக பைபிள் கூறப்பட்டிருக்கின்றது என்றும் அவர்கள் சுட்டி காண்பித்திருந்தார்கள். மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்த போது இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளம் அது என்றும், இயேசுவின் 2ஆம் வருகை நெருங்கிவிட்டது என்றும் கூற ஆரம்பித்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மரணங்கள் கட்டுக்கடங்காமல் போன போது மரணித்தவர்கள் இன்று ஒரு நாள் உயிருடன் எழும்புவார்கள் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு வழங்கும் ஒருவித போதனையை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். நோய் தொற்று ஏற்பட ஆரம்பித்திருந்த காலங்களில் நோயாளர்களை பராமரிக்கும் பணிகளில் மதகுருக்கள், அருட்சகோதரிகளே பெருமளவில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் மதகுருக்கள் பலர் தொற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி மரணமடைய ஆரம்பிக்க, பாவிகளுக்கான இறைவனின் தண்டனை என்கின்ற மதகுருக்களின் கூற்று அவர்களுக்கு எதிரான ஒரு எண்ணோட்டத்தை சாதாரண மக்கள் மத்தியில் உருவாக்கியிருந்தது. மக்கள் பணியில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க குருக்கள் மரணத்தை தழுவியிருந்தார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் 50% குருக்கள் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. மீதமானோர் வெளியே வர மறுத்து தங்களை தனிமைப்படுத்தியிருந்தார்கள். தேவாலயங்கள் மூடப்பட்டன, மதச் சடங்குகள் நிறுத்தப்பட்டன. மக்களை வழிநடாத்த வேண்டிய மத தலைவர்கள், சமூக தலைவர்கள் மக்கள் மத்தியில் இருந்து திடீரென்று காணாமல் போயிருந்தார்கள். நோயில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது மரணத் தருவாயில் இருக்கும் கத்தோலிக்கர்களுக்கு வழங்கப்படுகின்ற முக்கியமான ஒரு திருவருட்சாதனம் நோயில் பூசுதல். இந்த திருவருட்சாதனம் அவர்களை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பது அவர்கள் மீது ஊட்டப்பட்டிருந்த ஒரு நம்பிக்கை. நோய்வாய்ப்பட்டு மரணத் தருவாயில் இருந்த தமது உறவுகளுக்கு நோயில் பூசுதல் திருவருட்சாதனத்தை கத்தோலிக்க மதகுருக்கள் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் சாதாரண கத்தோலிக்க விசுவாசிகள். ஆனால் அந்த மதச்சடங்கை செய்வதற்கு மதகுருக்கள் களத்தில் இருக்கவில்லை. இது கத்தோலிக்க திருச்சபை மீது மக்களை அதிகோபம் கொள்ள வைத்திருந்தது. தமது உறவுகள் அநியாயமாக நரகத்திற்கு போவதற்கு இந்த மதகுருக்களே காரணம் என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்திருந்தார்கள். களத்தில் நின்ற ஆயிரக்கணக்கான மதகுருக்கள் இறந்து விட்டிருந்த நிலையில் பல புதிய இளைஞர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி குருவாக பிரதிஷ்டை செய்து கத்தோலிக்க திருச்சபை களமிறக்கியிருந்த போதிலும் போதிய முதிர்ச்சியின்மை காரணமாக நிலைமைகளை சமாளிக்க முடியாமல் அவர்கள் களத்தில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையினால் ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கைகள் தொடர்பான மக்களின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் அந்த புதிய மதகுருக்கள் தடுமாறி மக்களை மேலும் கத்தோலிக்க திருச்சபையின் மீது வெறுப்படைய வைத்திருந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன.
இந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபையை மிக அதிகமாக அச்சுறுத்திய மற்றொரு விடயம் ஃபிளாஜெலண்டிசம் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ மத பிரிவு. கத்தோலிக்க திருச்சபையின் செயற்பாடுகள் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்து வந்த இந்த மத பிரிவு பிளாக் டெத் காலத்தில் மிக வேகமாக வளர்ச்சியடைய ஆரம்பித்திருந்தது. ஃபிளாஜெலண்ட் என்ற அந்த பிரிவினர் தங்களை சாட்டைகளால் அடித்தபடி ஐரோப்பாவின் வீதிகளில் வலம் வந்து இயேசுவின் இரத்தம் என்று கூறி தமது இரத்தத்தை சிந்தி பாவங்களில் இருந்து மக்களுக்கு மீட்பை, இரட்சிப்பை இறைவனிடம் இருந்து பெற்றுத் தருவதாக பிரச்சாரம் செய்தார்கள். சரி பிழை என்பதை கடந்து இவர்களின் அர்ப்பணிப்பு மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பிற்காலத்தில் பெரும் புரட்சி வெடிப்பதற்கும் காலப்போக்கில் மிகப்பெரிய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கும் அடிகோலியவர்கள் இந்த ஃபிளாஜெலண்ட் என்ற மதப்பிரிவினரும் பிளாக் டெத் காலமுமே காரணம் என்று கூறுகின்றார்கள் சரித்திர ஆய்வாளர்கள். இந்த பிளாக் டெத் காலகட்டத்தில் பலவிதமான அரசியல் பழிவாங்கல்களும் அரங்கேறியிருந்தன. அதில் ஒன்று யூதர்களுக்கு எதிரான படுகொலைகள். பிளேக் கொள்ளை நோயில் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்க ஒப்பீட்டளவில் யூதர்களை இந்த பிளேக் நோய் தாக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் நகருக்கு புறம்பாக குகைகளிலும் யூதர்களுக்கான பிரத்தியோக குடியிருப்புகளிலும் வாழ்ந்து வந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். யூத சமுதாயத்தில் மரணம் நிகழ்ந்து சிறிது நேரத்திலேயே பிணங்களை அடக்கம் செய்து விடுவது மற்றொரு காரணமாக இருக்கலாம். அல்லது யூதர்கள் சுத்தமாக இருப்பதை ஒரு மதக்கடமையாக செய்து வருவதும் முக்கிய காரணமாக இருக்கலாம். இவை அனைத்தையும் விட யூதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததும் காரணமாக இருக்கலாம். பிளாக் டெத் காலத்தில் மொத்த ஐரோப்பாவுமே மரணத்தை தமது வாசல் படிகளில் சந்தித்திருந்த வேளைகளில் யூதர்கள் மாத்திரம் அந்த மரணத்திற்குள் பெரிதாக அகப்படாமல் எப்படியோ தப்பித்து விட்டிருந்தார்கள். வீட்டுக்கொருவரை பறிகொடுத்து விட்டு நின்ற கிறிஸ்தவர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. கொஞ்சம் பொறாமையையும் நிறைய சந்தேகத்தையும் கூட அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. யூதர்கள் நோய்க்கிருமிகளை தண்ணீர் நிலைகளிலும் கிணறுகளிலும் வீசினார்கள் என்ற ஆட்சியாளர்களின் குற்றச்சாட்டும் யூதர்கள் மீதான இனவெறுப்பை கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கொதிநிலைக்கு கொண்டு சென்றிருந்தது. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், உயிருடன் எரியூட்டப்பட்டார்கள். கத்தோலிக்க திருச்சபை மீதான மக்களின் கோபம் மிக கவனமாக யூதர்கள் மீது திருப்பப்பட்டது. ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம் மிக வேகமாக ஐரோப்பாவில் நடந்தேறியிருந்தது. இன்று கொரோனா தொற்று என்கின்ற ஒரு இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கும் பலருக்கு இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழலாம். அந்த கொடிய பிளாக் டெத் அழிவில் இருந்து மக்கள் எப்படி மீண்டார்கள்? அந்த கொள்ளை நோயை ஐரோப்பியர்கள் எப்படி முறியடித்தார்கள்? அந்த கொள்ளை நோயின் பின்னரான உலகம் எப்படியாக இருந்தது? இந்த கேள்விகள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அநேகமானவருக்கு ஏற்படலாம். பிளாக் டெத் அழிவில் இருந்து மக்கள் மீளவில்லை. அழிந்தவர்கள் போக மீதமானவர்கள் எஞ்சினார்கள். அந்த கொள்ளை நோயை யாரும் முறியடிக்கவில்லை. அந்த நோயுடன் இணைந்து வாழ பழகிக் கொண்டார்கள். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. அந்த பிளேக் நோய்க்கான மருந்துகளோ தடுப்பூசிகளோ அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக அந்த தொற்று நோயை எப்படி கையாளுவது என்று மனித இனம் பழகிக்கொண்டது. தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டு முழுவதும் 10 வருடங்களுக்கு ஒரு தடவை அந்த பிளேக் தொற்று நோய்
வேறு வேறு உருவெடுத்து ஐரோப்பாவை தாக்கிய பொழுதுகளிலெல்லாம் வேறு வழியே இல்லாமல் அதை எதிர்கொள்ளும் முறைமைகளுக்கு அவர்கள் தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். அந்த தொற்றுக்களை எதிர்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மனிதர்களுக்கு படிப்படியாக ஏற்பட ஆரம்பித்தது. அந்த கொள்ளை நோயால் ஏற்பட்ட தொழிலாளர் இறப்புகள் அடுத்து வந்த நாட்களில் தொழிலாளர்களுக்கான தேவையையும் டிமாண்டையும் அதிகமாக்கியிருந்ததால் தொழிலாளர்களுக்கு சுபிட்சமான ஒரு காலமாற்றத்தை உருவாக்கியிருந்தது. லண்டனில் அதுவரை இருந்து வந்த நில பிரபுத்துவ முறை ஒழிந்தது. கட்டுமானத்தில், இலக்கியத்தில், பொருளாதாரத்தில், சுதந்திரத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது ஐரோப்பா. அந்த கொள்ளை நோயின் முடிவில் புதியதொரு யுகம் ஆரம்பமானதாகவே பல்வேறு வரலாற்றாசிரியர்களும் தமது வரலாற்று புத்தகங்களில் பதிவிட்டுள்ளார்கள். மரணங்களை ஏற்படுத்திய அந்த கொள்ளை நோய் பாரிய மாற்றங்களையும் ஏற்படுத்திவிட்டு சென்றது என்கின்ற செய்தி இன்று பலருக்கும் கொஞ்சம் ஆறுதலை தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.